பிரித்தானியாவில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை IMF வெளியிட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இனி பிரித்தானியா நோக்கி வருபவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் முக்கியமான வழக்கு ஒன்றுக்கு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. பிரித்தானியாவில் வாழ்கின்ற வெளிநாட்டவர்களாகிய நாங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சம்பவம் இது. அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். IMF இன்று ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியம் எனப்படுகின்ற IMF பிரித்தானியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி குறித்து அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது எதிர்பார்க்கப்பட்டதை விடவும் பிரித்தானியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி வேகமாக சென்று கொண்டிருப்பதாக IMFினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 2025ஆம் ஆண்டுக்கு பிரித்தானியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 1.5% இருக்கும் என்று சொல்லி முன்கூட்டியே கணிக்கப்பட்டிருந்தது. IMFால் கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கணிக்கப்பட்டதை விடவும் அதிகமான பொருளாதார வளர்ச்சியை நோக்கி பிரித்தானியா சென்று கொண்டிருப்பதாகவும், எனவே இந்த 2025ஆம் ஆண்டில் 1.6% பொருளாதார வளர்ச்சியை பிரித்தானியா எட்டும் எனவும் IMF தெரிவித்துள்ளது. அதேபோல 2024ஆம் ஆண்டில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை பிரித்தானியா எதிர்கொண்டது எனவும், IMFால் கணிக்கப்பட்ட தொகையை விடவும் குறைந்த அளவு பொருளாதார வளர்ச்சியைத்தான் அதனால் எட்ட முடிந்தது எனவும் IMF சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறோம். அடுத்து வரும் 2 வருடங்களில் பிரித்தானியாவில் அடுத்து வரும் 2 வருடங்களில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளை விடவும், குறிப்பாக ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி இந்த 3 நாடுகளை விடவும் வேகமான பொருளாதார வளர்ச்சி பிரித்தானியாவில் நிகழும் எனவும் IMF சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த செய்தியானது பிரித்தானியாவில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். ஏனென்று சொன்னால் இப்போ ஒரு கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வார செய்திகள் எல்லாமே நெகட்டிவான செய்திகள் தான். பொருட்களின் விலை அதிகரிப்பு, வாடகை அதிகரிப்பு, பண வீக்கம் என்று சொல்லி தொடர்ச்சியான நெகட்டிவான செய்திகளை பார்த்து கொண்டு வந்த எங்களுக்கு இந்த செய்தி ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆறுதலான செய்தி என்று சொல்லி ஊடகங்களில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. என்று சொன்னால் கடந்த ஒரு 2 கிழமையாக அவ மிகுந்த நெருக்கடியோடு இருந்தவ பதவி விலகி போக வேண்டும் என்ற அளவுக்கு கூட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் கூட தற்பொழுது வந்திருக்கின்ற இந்த அறிக்கையானது அவருக்கு மிக பெரும் ஆறுதலை கொடுத்துள்ளது. பிரித்தானியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி குறித்து IMF சாதகமான அறிக்கையை வெளியிட்டதன் காரணமாக இன்னும் ஒரு மாற்றமும் நிகழ்ந்திருக்கிறது. அது என்னென்று சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது உங்களுக்கு தெரியும், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஒவ்வொரு வருடமும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அறிவிப்பினம். அப்போ இந்த 2025ஆம் ஆண்டில் 2 தடவை தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அறிவிக்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும் என்றதுக்கான எந்த விதமான உத்தரவாதம் இல்லை. 2 தடவைகள் அறிவிக்கப்படும். ஆனால் அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி சொல்லப்பட்டது. ஏனென்று சொன்னால் 2024ஆம் ஆண்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் 2 தடவைகள் அறிவிக்கப்பட்டது. இந்த 2025ஆம் ஆண்டில் 4 தடவைகள் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட அதில் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதாவது இப்போ 4.75% யூகேனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் 4.75%. இந்த வருடத்தினுடைய முடிவில் அது 4% குறைவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இருப்பதாக இன்று வெளியாகியுள்ள செய்திகள் சொல்கின்றன. எனவே IMFனுடைய அறிக்கையை தொடர்ந்து பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்தில் ஒரு சடுதியான மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது தான் சொல்லணும். அந்த வகையில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் 4% குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து லண்டனில் பேங்க் ஸ்டேஷனுக்கு இருக்குது. அந்த பேங்க் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் என்ற பேர் வந்தது காரணமே அதால் நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு அந்த பேங்க் இருக்கும், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. எனவே பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இருக்கிற காரணத்தால் தான் அந்த ஸ்டேஷனுக்கு பேங்க் என்று சொல்லி பேர் வச்சவே. எனவே அங்கிருந்து வெளியாகிற அறிக்கைகள் தான் யூகேனுடைய பொருளாதாரத்தை மட்டுமில்லாமல் உலக பொருளாதாரத்தில் கூட பெரும் தாக்கங்களை செலுத்தும். எனவே இந்த வருடத்தில் 4 தடவைகள் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கப்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இனிமேல் பிரித்தானியாவுக்குள் வருபவர்களுக்கான முக்கியமான அறிவிப்பொன்று. உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் மாதத்தில் இருந்து புதிய நடைமுறைகள் அறிமுகப்படுத்த போயினோம். அதில் மிக முக்கியமானது ETA, அதாவது
எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன். இதுக்கு முதல் வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்து யூகேக்கு வரணும்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகளுக்குரிய பாஸ்போர்ட்டை வந்து சும்மா ஸ்கேன் பண்ணி போட்டே நீங்கள் இங்கே வர முடியும். அதே மாதிரி யூகேல இருக்கிறார்கள் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிறனாலும் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிட்டு போகலாம். ஆனால் வேறு நாடுகளுக்கு போகிறதாக இருந்தால், குறிப்பாக அமெரிக்காவுக்கோ கனடாவுக்கோ அல்லது சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளுக்கு போகிறேன்னு சொன்னால் நாங்கள் இந்த இணையதளத்தில் எடுக்கிற ஆன்லைன் விசான்னு சொல்லப்படுற இந்த இடிஏ வந்து எடுக்கணும். அது வந்து உண்மையில விசா இல்லை, ஒரு அனுமதி, அவ்வளோதான், ஆத்தரைசேஷன், அவ்வளோதான். அது வந்து ஆன்லைனில் வந்து ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணி போட்டு அது வந்து பாஸ்போர்ட்டோட அட்டாச் ஆகும். எங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் அந்த அனுமதி வந்து பாஸ்போர்ட்டோட அட்டாச் ஆகும். அப்போ நாங்கள் பாஸ்போர்ட்டை கொண்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணும்போது அங்கே ஸ்க்ரீனில் விழும் எங்களுக்கு இடிஏ இருக்கா இல்லையான்னு சொல்லி. இதுதான் பொதுவான நடைமுறை. அப்போ இனிமேல் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு வருபவர்கள் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு கட்டாயம் இந்த இடிஏல வந்து பதிவு செய்திருக்கணும். என்னதான் அந்த நாட்டு குடியுரிமை இருந்தாலுமே வந்து இடி எடுத்து தான் வரணும். இந்த இடி எடுக்கிறது வந்து மிகவும் சுலபமானது. ஆன்லைனில் ஃபார்ம் இருக்கும், அதை நிரப்பி போட்டு அதில் நிறைய கேள்விகள் கேட்பினோம். எங்கே தங்குறீங்கள், இந்த முகவரி, எத்தனை நாள் தங்குறீங்கள், இது மாதிரியான அடிப்படையான நிறைய கேள்விகள் கேட்பினோம். எல்லா கேள்விக்கும் பதில் வழங்கினா சரி, உடனே ஆத்தரைஸ் பண்ணி வரும். அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இதற்கான கட்டணம். இவ்வளோ காலமும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது 10 பவுண்ட்ஸ் என்று சொல்லி. ஆனால் நேற்று பாராளுமன்றத்தில் வந்து புதிய சட்டமூலம் ஒன்றை கொண்டு வந்திருக்கணும். இனி வந்து 16 பவுண்ட்ஸ் அறவிட போயிடும். அப்போ ஏப்ரல் மாதத்தில் தான் அறிமுகமாக போகுது. ஆனால் ஏப்ரல் மாதத்திலிருந்து நீங்கள் 16 பவுண்ட்ஸ் பே பண்ண வேண்டி இருக்கும். எனவே ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்குள் வருபவர்கள் இந்த மாற்றத்தை கவனிக்கவும். அதே வழியில் பிரித்தானியாவில் வசிக்கின்ற நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு இந்த காணொளியை அனுப்பிவிடுங்கள். இந்த தகவலை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். பிரித்தானியாவில் இன்று வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று அனைவரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. அது என்ன தீர்ப்புன்னு சொன்னால், ஒரு 32 வயதுடைய இளைஞர் ஒரு ஆளுக்கு வந்து 22 வருடங்களும் 8 மாதங்களும் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 22 வருடங்களும் 8 மாதங்களும். அப்போ இவ்வளோ காலமும் சிறையில் இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் என்ன குற்றம் செய்தவர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் வந்து இந்த நாட்டுக்கு வந்த ஒரு ஆளை வந்து, அதாவது அகதி தஞ்சம் கேட்டு வந்த ஒரு ஆளை வந்து கத்தியால் குத்தியிருக்கிறார். இப்படி கத்தியால் குத்தி தண்டனை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வெள்ளை இனத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். இப்போ உங்களுக்கு தெரிந்தானே, நாங்கள் வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டில் வசிக்கிறோம். ஆனால் இந்த நாடு வந்து தனியாக வெள்ளக்காரர்களுக்கு மட்டும்தான் சொந்தம். வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டில் வசிக்கக்கூடாது, அவர்கள் அனைவரையும் பிடிச்சி வெளியேற்றணும் என்று சொல்லி கோரிக்கை வைக்கிறதுக்கும் இங்கே ஆட்கள் இருக்கணும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அதுக்காக போராடி கொண்டிருக்கணும், அதுக்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கணும். அவைகளுக்கு வந்து வெளிநாட்டு ஆட்களை கண்டாலே பிடிக்காது. இப்படியான ஆட்கள் இங்கே இருக்கணும் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே யூகேல மட்டுமில்லாமல் ஏனைய ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகள்லையும் இப்படியான ஆட்கள் இருக்கணும். அந்த நாடு வந்து வெள்ளக்காரருக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்லி இதை நாங்கள் சொல்லுவோம் அந்த வெள்ளை இன மேலாதிக்க சிந்தனை என்று சொல்லி சொல்லுவோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையால் பாதிக்கப்பட்டவர் அல்லது அப்படிப்பட்ட சிந்தனைக்குள்ள ஊறின ஒரு ஆள் தான் இந்த கத்தி குத்து தாக்குதலை வந்து நடத்தியிருக்கார். ஒரு எரித்திரிய நாட்டைச் சேர்ந்த ஒரு அகதி தஞ்சம் கேட்டு அதுக்காக காத்திருந்த ஒருவர் மேலே இந்த கத்தி குத்து தாக்குதல் நடந்திருக்குது போன வருஷம் அக்டோபர் மாதத்தில். எனவே அது சம்பந்தமாக அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தவர். அவருக்கான தண்டனை வந்து இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 22 வருடங்களும் 8 மாதங்களும். இவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், ஆன்லைனில் வந்து கத்தி வாங்கியிருக்கிறார். கத்தியின் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 770 பவுண்ட்ஸ் கொடுத்து ஒரு கத்தி ஒன்று வாங்கி ஆன்லைனில் அந்த கத்தியால் போய் குத்தியிருக்கார். எனவே இவ்வளவு காசை செலவழித்து கத்தியொண்டை வாங்கி தேவையில்லாத வேலை பார்த்து இப்போ கடைசியாக போய் ஜெயிலில் இருக்கிறார். 22 வருஷமும் 8 மாதமும். இவரில் வந்து இன்னும் ஒரு பழக்கம் இருக்காம என்னென்னு சொன்னால், ஹிட்லர் இருக்கார் தானே, அவருடைய அந்த நாசி படை இருக்கு தானே, அது சம்பந்தமான சிந்தனைகள் இவரில் நிறைய ஊறி போயிருக்காம. அது சம்பந்தமான புத்தகங்களை படிக்கிறது, அது சம்பந்தமான படங்கள் பார்க்கறது என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஹிட்லருடைய கையெழுத்து இருக்குத்தானே, அந்த கையெழுத்தை வந்து தன்னுடைய உடம்புல வந்து பச்சை ஊற்றி வச்சிருந்தவராம். எனவே அவர் எப்படிப்பட்ட சிந்தனையில் இருந்திருப்பாருன்னு சொல்லி உங்களால் ஊகிக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நபர், அவருடைய பேர் வந்து கலம் பஸ்லோன்னு சொல்லி, கலம் பஸ்லோ. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த இளைஞர் தான் அவர். அவருக்கு தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியான செய்திகளை கேள்விப்படைக்குள்ளதான் இந்த நாட்டினுடைய நீதித்துறை மேலேயும் நீதிமன்றங்கள் மேலேயும் ஒரு மிகுந்த நம்பிக்கை ஏற்படுது. ஏனென்று சொன்னால், இங்கே வந்து நீதி என்றது பாரபட்சம் இல்லாதது, இவருக்காக அவருக்காக என்று சொல்லி பக்கம் சாராமல் நீதி வந்து எல்லோருக்கும் பொதுவானதுன்றது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து எல்லோருக்குமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். அடுத்ததாக பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியா நோக்கி வந்தவர்கள் பற்றிய தகவலை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 4 படகுகளில் 215 பேர் வந்திருக்கிறார்கள். ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2 படகுகளில் 104 பேர் வந்திருக்கிறார்கள். நல்லதன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.